வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the electrical resistance of a column of 0.05 mole per liter sodium hydroxide solution of diameter 1 cm and length centimeter is வந்து 50 cm is 5.55 into 10 to the power of 3 ohm. Calculate its resistivity, conductivity and molar conductivity. அப்ப அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லை யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு கண்டக்டிவிட்டி வந்து மெஷர் பண்ணிருக்காங்க. அப்ப எலக்ட்ரோலிட்டிக் செல் எப்பவுமே நமக்கு இருக்கும் ஒரு மாதிரி சிலிண்டர் மாதிரி வந்து இருக்கும் இல்லையா? அப்ப சிலிண்டர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இங்க ஒரு எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரோட் வந்து இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு மல்டிமீட்டரோட நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 50 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி கரெக்ட். அப்ப 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 மோலாரிட்டி. அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. What is the value of resistance? Resistance which is equal to 5.55 into 10 to the power of 3 ohm வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி கரெக்ட். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோ வந்து நமக்கு வந்து என்னன்னு வந்து கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி கப்பா வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி நமக்கு வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்போ இந்த மூணு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ரெசிஸ்டன்ட் which is equal to resistivity into L by A. ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா? எப்பவுமே ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணும், லென்த்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா வந்து இருக்கும். லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ட் அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா வந்து இருக்கும். அப்போ அந்த ப்ரொபோஷனல் டிசைனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி? ரெசிஸ்டிவிட்டி which is equal to அப்போ ரெசிஸ்டன்ட் A டிவைடட் பை நமக்கு என்ன வருது L வந்து வரும். அப்போ நமக்கு என்ன R வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட், ஏன்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ இந்த சிலிண்டருக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இருக்கும். அப்போ சர்க்கிளோட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு என்ன L வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5.55 into 10 to the power of 3. அடுத்த பையோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணா 3.14. நெக்ஸ்ட் வந்து பண்ணா ரேடியஸ். இங்க டயாமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்ப ரேடியஸ் நமக்கு என்ன இருக்கும், அது வந்து பாதி வந்து இருக்கும் இல்லையா? அப்ப 0.5 the whole power 2 டிவைட் பை நமக்கு என்ன லென்த். இந்த ரெண்டுக்கு லென்த் எவ்வளவு கொடுத்தாங்க 50 சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. அப்ப 50 சென்டிமீட்டர். அப்ப இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ரெசிஸ்டிவிட்டி ரோ which is equal to இந்த 5.55 into 3.14 into 0.5 into 0.5. அப்ப நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4.3568 into 10 to the power of 3 divided by நமக்கு என்ன 50 வந்து வருது. அப்ப இந்த வேல்யூ நமக்கு வந்து 50 ஆல் நமக்கு வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 0.087 போட்டுப்போம் into 10 to the power of 3 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 87 வந்து நமக்கு வந்து வருதா. 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளியை வைக்கும்போது 87 வந்து வருது. அப்போ 87 வந்து என்னன்னா ஓம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வந்து ஓம் சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வருது. இதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வருது. கரெக்டா? ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா கண்டக்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டி நமக்கு என்னது 1 by rho. ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது கண்டக்டிவிட்டி. அப்போ 1 by rho என்ன வரும் 1 divided by 87 which is equal to 1 divided by 87. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 0.1149. அப்போ which is equal to என்ன வரும் 1.149 into 10 to the power of minus 2. அப்போ ஓம்க்கு வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் என்ன பண்ணா மோன் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓம் அப்படியே மாத்தி போட்டா மோன் சொல்லுவாங்க. இதோட யூனிட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா mho சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி நமக்கு வந்து கண்டக்டிவிட்டி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த மோலார் கண்டக்டிவிட்டி? மோலார் கண்டக்டிவிட்டி which is equal to கண்டக்டிவிட்டி divided by கான்சன்ட்ரேஷன் into நம்ம என்ன பண்ணணும் 1000 வந்து கொடுக்கணும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தா சீமன் சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மோவை நம்ம எப்படி எழுதலாம், சீமன் கூட நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? சீமன் பர் சென்டிமீட்டர் கூட நம்ம வந்து எழுதலாம். ஓகே, சீமன் சென்டிமீட்டர் கூட நம்ம வந்து எழுதலாம். அப்போ நம்ம சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நமக்கு மோலார் கண்டுபிடி நம்ம என்ன பண்ணணும் 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டக்டிவிட்டி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கண்டக்டிவிட்டி 1.149 into 10 to the power of minus 2. 1000 நம்ம என்ன பண்ணிக்கலாம் 10 to the power of 3 வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 into 10 to the power of minus 2. அப்போ அந்த 10 to the power of minus 2 10 to the power of minus 2 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 1.149 divided by 5 which is equal நமக்கு என்ன வருதுன்னா
0.0 இல்ல சாரி தப்பா வந்திருக்குது 1.149 divided by 5 அப்ப நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா which is equal to 0.2298 into 10 to the power of 3 அப்ப 10 to the power of 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 229.8 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சீமன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா சீமன் பர் சென்டிமீட்டர் அப்புறம் வந்து பர் மோல் வந்து நமக்கு வந்து வரும் பர் நமக்கு என்ன வரும்னா மோல் வந்து நமக்கு வந்து வரும் சீமன் பர் சென்டிமீட்டர் பர் மோல் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும் அதோட யூனிட் ஓகே so this is the value of the molar conductivity